பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நல்ல கால வேளைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆச்சரியமான அற்புதமான தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலவேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 6ஆம் மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலவேளையில் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நெருக்கடியான இந்த சூழ்நிலைகளின் நடுவிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும் காணொளி மூலமாக செய்கிற ஒவ்வொரு ஆராதனைகளும் அநேகர் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது போல இப்பொழுது நாங்கள் இந்த நாளில் ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைய முழுவதையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்வீராக. பாடல்கள், ஜெபங்கள், சங்கீதங்கள், தேவனுடைய வார்த்தைகள் யாவும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. ஆண்டவர் எங்களோடு கூட பேசுங்க. உடைய வார்த்தை எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்குள்ள பெரிய பலத்த காரியங்களை செய்தரல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோங்க. தாவே ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படுங்க. தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க. உடைய அன்பு எங்கள் மேலே அளவில்லாமல் ஆண்டவரே வீசப்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதையும் பொறுப்பெடுத்து நடத்துங்க. நீர் நடத்துங்க, நீர் ஆளுகை செய்யுங்க. நீர் எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல சகோதரர்கள் கொஞ்ச நேரம் நம்மை ஆராதனையிலே நடத்துவார்கள். என்பதாக தேவனுடைய வார்த்தையை உங்கள் நடுவிலே நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. நாளிலும் காணொளி வாயிலாக உங்களை சந்தித்து தேவநாமத்தை உயர்த்துகிற ஒரு உன்னதமான பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் உலகம் முழுவதும் இந்த இக்கட்டை சந்தித்து கொண்டிருக்கிற வேளையிலும் நம்முடைய தலைகளை உயர்த்துகிறவர் நம்முடைய தகப்பன். எனவே மகிழ்ச்சியோடு இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போகவில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர
மகிழ்வுடனே விழித்தெழுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றிலும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாத்ததே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம், கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து உன்னத தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துகிறோம். உன்னத தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. வானிலும் பூமியிலும் உயர்ந்த ராஜனுக்கு, உன்னத தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. வானிலும் பூமியிலும் உயர்ந்த ராஜனுக்கு, வானிலும் பூமியிலும் உயர்ந்த ராஜனுக்கு, உன்னத தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. வானிலும் பூமியிலும் உயர்ந்த ராஜனுக்கு, வானிலும் பூமியிலும் உயர்ந்த ராஜனுக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
மகிமை செலுத்துங்க. வானிலும் பூமியிலும் உயர்ந்த ராஜனுக்கு, வானிலும் பூமியிலும் உயர்ந்த ராஜனுக்கு. உன்னாம பாட பாட உள்ளத்தில் சந்தோஷம் பொங்குதையா, உன்னாம பாட பாட உள்ளத்தில் சந்தோஷம் பொங்குதையா. உன்னாம துதிக்க துதிக்க தடைகள் எல்லாம் நீங்குதையா, உன்னாம துதிக்க துதிக்க தடைகள் எல்லாம் நீங்குதையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உன்னத தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. வானிலும் பூமியிலும் உயர்ந்த ராஜனுக்கு, வானிலும் பூமியிலும் உயர்ந்த ராஜனுக்கு. பூமியின் குடிகள் எல்லாம் பணிந்து துதித்து பாடிடுங்க, பூமியின் குடிகள் எல்லாம் பணிந்து துதித்து பாடிடுங்க. அதிசயமானவர் அவர், வல்லமையுள்ள தேவனவர், அதிசயமானவர் அவர், வல்லமையுள்ள தேவனவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உன்னத தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. வானிலும் பூமியிலும் உயர்ந்த ராஜனுக்கு, வானிலும் பூமியிலும் உயர்ந்த ராஜனுக்கு. சேரக்கூடா ஒளியினிலே வாசம் செய்யும் தெய்வமவர், சேரக்கூடா ஒளியினிலே வாசம் செய்யும் தெய்வமவர். நீதியின் சூரியனவர், சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம், நீதியின் சூரியனவர், சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உன்னத தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. வானிலும் பூமியிலும் உயர்ந்த ராஜனுக்கு, வானிலும் பூமியிலும் உயர்ந்த ராஜனுக்கு. உன்னத தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. வானிலும் பூமியிலும் உயர்ந்த ராஜனுக்கு, வானிலும் பூமியிலும் உயர்ந்த ராஜனுக்கு. ஹல்லேலூயா. யாக்கோபு ஒரு சிறு பூச்சி, இஸ்ரவேல் ஒரு சிறு கூட்டம். ஆனாலும் தேவன் நம் பட்சத்தில் இருப்பதனால் நாம் அஞ்ச தேவையில்லை என்கின்ற அருமையான ஒரு பாடல். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ எதற்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. சேர்ந்து சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, இல்லை இல்லை இல்லை, தெரிந்தவர் விட்டுடுவாரோ, இல்லை இல்லை இல்லை, அழைத்தவர் கைவிடுவாரோ, இல்லை இல்லை, தெரிந்தவர் விட்டுடுவாரோ, இல்லை இல்லை. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார்.
உன்னை சீர்திருத்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. எந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை, எந்த சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை. வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை. வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபைகள் விலகுவதில்லை, அவர் கிருபைகள் விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, இந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. வேண்டும் வேண்டும். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஹல்லேலூயா. ஏன் நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும், ஏன் நாம் கலங்காமல் இருக்க வேண்டும் என்றால், யூதா கோத்திரத்தின் சிங்கம் நமக்கு முன்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர், மரணத்தின் கூரை உடைத்தவர். யூதா கோத்திர சிங்கம், தாவீதின் வேறுமானவர் என்கிற பாடலை நாம் உற்சாகமாக சேர்ந்து கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு பாடுவோம். நாம் ஒருவேளை வீட்டில் இருக்கலாம், அல்லது பயணங்களில் இருக்கலாம், எங்கிருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எந்த ஸ்தானத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறாயோ நான் அங்கே இருக்கிறேன் என்று சொல்லி. ஒருவேளை உன் வீடு சின்ன வீடு, ஒரே ஒரு அறை, ஒரே ஒரு சின்ன இடத்துல நான் வசிக்கிறேன், எது இருந்தாலும் ஆண்டவருக்கு அது பொருட்டல்ல.
நீ கரங்களை தட்டி உற்சாகமாக முழு உள்ளத்தோடு ஆண்டவரை துதிக்கிற போது அந்த இடத்திலே வானம் கொள்ளாத தேவன் உன்னோடு கூட அங்கே இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். உற்சாகமாக கரங்களை தட்டி யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தார். இந்த கடினமான சூழ்நிலையில வெற்றி சிறந்த தேவனோடு இருக்கிற நாமும் இந்த சூழ்நிலையை நிச்சயமாக வெற்றி சிறப்போம். கரங்களை தட்டி உற்சாகமாக. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், 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 அழ வேண்டாம். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் அவர்தானே, பாதாளம் முழுவதுமாய் ஜெயித்தவரும் அவர்தானே. மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் அவர்தானே, பாதாளம் முழுவதுமாய் ஜெயித்தவரும் அவர்தானே. அவர் சொல்ல ஆகுமே, எல்லாமே நடக்குமே. அவர் சொல்ல ஆகுமே, எல்லாமே நடக்குமே. உண்டுக்கம் சந்தோஷமாய் மாறிடுவே, மாறிடுவே. உண்டுக்கம் சந்தோஷமாய் மாறிடுவே, மாறிடுவே. இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. பரிசுத்தவான்களின் புகலிடமும் நீதானே, பரிசுத்தவான்களின் கண்ணீரை துடைப்பவரே. பரிசுத்தவான்களின் புகலிடமும் நீதானே, பரிசுத்தவான்களின் கண்ணீரை துடைப்பவரே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தால் சாட்சியின் வசனத்தால், ஆட்டுக்குட்டி ரத்தத்தால் சாட்சியின் வசனத்தால் சாத்தானை முழுவதுமாய் ஜெயித்திடுவோம், ஜெயித்திடுவோம். சாத்தானை முழுவதுமாய் ஜெயித்திடுவோம், ஜெயித்திடுவோம். இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. திறந்த வாசலை நம் முன்னே வைத்தார் இயேசு, பாதாள வாசலை நீ மேற்கொள்ள இடமில்லை. திறந்த வாசலை நம் முன்னே வைத்தார் இயேசு, பாதாள வாசலை நீ மேற்கொள்ள இடமில்லை. சமாதான தேவன் தான் சாத்தானை காலின் கீழ், சமாதான தேவன்
சிங்கமும் தாவீது வேரும் ஆனவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீது வேரும் ஆனவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. இந்த வாசலை நம் முன்னே வைத்தார் இயேசு, பாதாள வாசலினை மேற்கொள்ள இடமில்லை. திறந்த வாசலை நம் முன்னே வைத்தார் இயேசு, பாதாள வாசலினை மேற்கொள்ள இடமில்லை. சமாதான தேவன்தாம் சாத்தானை காலின் கீழ், சமாதான தேவன்தாம் சாத்தானை காலின் கீழ் முழுவதுமாய் நசுக்கிடுவார், நசுக்கிடுவார், நசுக்கிடுவார். முழுவதுமாய் நசுக்கிடுவார், நசுக்கிடுவார், நசுக்கிடுவார். இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம். இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம். இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம். யூதா கோத்திர சிங்கமும் தாவீது வேரும் ஆனவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீது வேரும் ஆனவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம். 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 யூதா கோத்திர சிங்கமும் தாவீது வேரும் ஆனவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீது வேரும் ஆனவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஹல்லேலூயா எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே இந்த நல்ல காலவேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை மாத்திரம் துதியுங்க, ஆண்டவரை மாத்திரம் உயர்த்துங்க. இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின ஒரு அருமையான நேரம். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நல்ல நேரம். கர்த்தரை ஆராதிக்கும் போது தேவன் தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிறார், கர்த்தர் தம்முடைய தயவை காண்பிக்கிறார், கர்த்தர் தம்முடைய அன்பை காண்பிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நேசிக்கிறவர்களுக்கு அளவில்லாத ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் நமக்கு கட்டளையிடுகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவரே மனண்டியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே துதிங்க, துதிங்க, துதிங்க. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை தொழுது கொள்ளுகிற கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். We worship you Lord, we worship you Jesus, we worship you Jesus. உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரையா நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை, இரக்கம் பாராட்டுகிற தேவன் ஆண்டவரே. அல்லேலூயா. கண்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை நிறைந்தவர், அவர் அதிசயமானவைகளை செய்ய வல்லமை நிறைந்தவர், அவர் அற்புதமானவைகளை செய்ய வல்லமை நிறைந்தவர், அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவாக நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. Thank you Jesus. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த காலவெளியில நாங்கள் உம்மை உயர்த்துவது எங்களுக்கு கிடைத்த ஒரு மேலான ஒரு சாக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்துவதே நமக்கு கிடைத்த உன்னதமான ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை இந்த காலவெளியில உயர்த்துங்க. அவரை உயர்த்த உயர்த்த அவருடைய கிருபை பெருகும், அவருடைய மகிமை நமக்குள்ளே பூரணமாய் விளங்கும். இயேசுவே உம்மை உயர்த்திடுவே,
கிருபை தவறே. அல்லேலூயா. சோர்ந்திடும் நேரம் சாதிட உந்தன் கிருபை தவறே. எல்லாரும் சேர்ந்து ஆராதிங்க. ஐயா உமக்கே ஆராதனை, ஐயா உமக்கே ஆராதனை, ஐயா உமக்கே ஆராதனை, ஐயா உமக்கே ஆராதனை. இயேசுவே உம்மை உயர்த்திடுவே, என் நேசரே உம்மை பாடிடுவே. நீ செய்த எல்லாம் நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. நீ செய்த நீ செய்த எல்லாம் நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவன் அவர் நல்லவர். என் இயேசு ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். எதிர்பார்க்காமல் நமக்கு நன்மை செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். நீங்க அவருக்கு ஆராதனை செய்வீங்களா? அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இன்றைக்கும் துதிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா. அவர் இன்றைக்கும் போற்றப்படத்தக்கவர். அல்லேலூயா. அவர் இன்றைக்கும் கனத்துக்குரியவர். அல்லேலூயா. அவரை நல்லவர் என்று சொல்லுங்க. இயேசுவை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. Oh, thank you, Jesus. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை எல்லாரும் சேர்வாதவர். துதி உமக்கே, கனவுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனவுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் வாழ்வினையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனவுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனவுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனவுமக்கே, புகழும் மேன்மையும்
அன்பு நிறைந்தவர். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. அல்லேலூயா. அவருடைய இரக்கத்தினாலே இன்றைக்கு நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது, தயவு கிடைத்திருக்கிறது. இந்த மாசத்துல இந்த 8வது இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறாரே, அது தேவன் நம்ம மேல பாராட்டின இரக்கம் தான். அல்லேலூயா. எத்தனை நன்மை செய்தார் எண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகள் சில நேரத்தில் அது நமக்கு வேதனையா இருந்தாலும் கர்த்தர் நன்மையானதை செய்கிறார். அல்லேலூயா. எண்ணில்லா அதிசயங்கள், எண்ணில்லா அற்புதங்கள் என் வாழ்வில் அவர் செய்தபடினாலே அவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். அவருக்கு கோடி கோடி நான் நன்றி செலுத்துவேன். இரக்கம் நிறைந்தவரே எங்கே சுராஜனே, இரக்கம் நிறைந்தவரே எங்கே சுராஜனே, எண்ணில்லா அதிசயங்கள் எண்ணெல்லா அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணெல்லா அதிசயங்கள் எண்ணெல்லா அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். சிறுமை மேன்மையுமான என்னை என்றும் நினைப்பவரே, சிறுமையும் எளிமையுமான என்னை என்றும் நினைப்பவரே, தாயாய் தந்தையாய் இஸ்ரவேலின் தேவனே என்னை நடத்துகிறீர். ஆமென். தாயாய் தந்தையாய் உன்னை நடத்துவார். தாயாய் தந்தையாய் இஸ்ரவேலின் தேவனே என்னை நடத்துகிறீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். நல்ல காலங்களில் ஆண்டவர் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர். அவர் ஹல்லேலூயா. காய்ந்து போன நம்முடைய வாழ்க்கையை செழிப்புள்ளதாக மாற்றுகிறவர், கதறலின் சத்தத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஜபத்திற்கு இரக்கம் பாராட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரை பார்த்து ஆண்டவரே நீ நன்றி என்று சொல்லுவீர்கள் என்றால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை நிறைந்தவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இரக்கத்தின் தேவன் நமக்கு சகாயராய் இருக்கிறபடினாலே ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. வானாந்திரம் என் வாழ்வை என்றும் காண்பவரே, வனாந்திரம் வறட்சியுமான என் வாழ்வை என்றும் காண்பவரே, ஆகாரின் கதறுக்கு இறங்கின என் தேவன் எனக்கும் இறங்கி நீரே. ஆகாரின் கதறலுக்கு இறங்கின தேவன், ஆகாரின் கதறலுக்கு இறங்கி
என் தேவன் எனக்கு இறங்கினீரே. எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். அல்லேலூயா. இருக்கிற இடங்களில் எடுத்து நின்று இந்த காணொளி மூலமாக பார்க்கிறவர்கள் இருக்கிற இடங்களில் கர்த்தரை ஆராதியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Hallelujah. Jesus. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரமாண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீ பாராட்டுகிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவர், கர்த்தர் எங்களுக்கு அதிசயமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான பகுதியை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வாராக. சிஸ்டர் பெர்லின் அவர்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பார்களாக. எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கிருபை நிறைந்த அந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு ஆண்டவரே ஆசரிக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் சபையாய் ஆண்டவரே ஓரிடத்தில் கூடாவிட்டாலும் ஆங்காங்கே இருந்தாலும் நாங்கள் ஆண்டவரே உம்மை ஒரு மனதோடு ஆராதிக்க நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட ஆண்டவரே இவ்வளவு தூரம் இந்த ஆராதனை நடத்தி கொடுத்தீரே சப்பா. இனியும் மீதமுள்ள பகுதியை ஆண்டவரே நீரே வழி நடத்தும். வார்த்தை பகுதியில் எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை தேற்றும். சோர்ந்து போன இந்த நாட்களிலே ஆண்டவரே, பலவீனத்தோடு தவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் எங்களுக்கு உடைய வார்த்தையை அனுப்பி எங்களை தேற்றும், ஆறுதல் படுத்தும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபித்து உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் நின்றவனமாகவே இருக்கிற இடங்களில் உங்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு பாபு பிரைட் அவர்கள் முன்பதாக வந்து சங்கீதத்தை வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். 144வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கப் போகிறோம். டோனியா பைபிள் டு சாம் 144 144வது சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் மாறி மாறி வாசிப்போம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷன் கடந்து போவதில் சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். உம்முடைய அம்புகளை இது அவர்களை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். மாயை பேசும் மாயையும் கள்ளத்தரசமானது வலது கையும் உடைய அந்நியபுத்திரன் கைக்கு என்னை விலக்கி ரப்பியும். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து அடியார்களுடைய தாவீதின் பொல்லாப்பு பட்டயத்திற்கு தப்புவிக்கிறேன்.
மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரத்திகள் சித்திரத்தீத அரண்மனை போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பியிருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். எங்கள் எருதுகள் சேர்ந்து வாசிப்போம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். Praise the Lord. இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின் பிரகாரம் நீர் எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய பிரசனமும் ஆண்டவருடைய கிருபையும் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நீங்கள் இருக்கிற இடங்களில் உட்கார்ந்து கொள்ளலாம். தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஒருவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே இந்த நாட்களிலே மிக கொரோனா வைரஸ் என்பது மிக தீவிரமாக போய்கொண்டு இருக்கிறது. இதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா இடங்களிலும் அதிகமாக பரவி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை ஜெபம் செய்வது மாத்திரம்தான். ஆண்டவராலே மாத்திரம்தான் இந்த பெரிய பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொண்டு வர முடியும். ஆண்டவராலே மாத்திரம்தான் நமக்கு ஒரு அற்புதங்களை செய்ய முடியும். ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை, இந்த சூழ்நிலை மாறுவதற்காக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே அருமையான பாஸ்டம்மா அவர்கள் முன்பதாக ஒரு 5 நிமிடங்கள் ஜெபத்தில் நம்மை நடத்துவார்கள். நாம் ஜெபத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே இந்த சூழ்நிலை எங்களுக்கு மாற்றித்தாங்க, ஆலயங்கள் திறக்கப்படுவதற்காக மறுபடியும் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு காரியத்தை செய்வதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். 2 காரியங்கள் மாத்திரமே நமக்கு சுகத்தை தரும், அற்புதம் நடக்கும். முதலாவது ஆண்டவர், 2வது மருந்து. இன்றைக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறவர், 2வது மருந்து நமக்கு சுகத்தை கொடுக்கும். 2வதாகிய மருந்துக்கு எல்லாருமே முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் முதலாவதாக ஆண்டவருக்கு இன்றைக்கு முயற்சி இல்லை. ஜெபமும் ஆராதனையும் இருக்கும் என்றால் நிச்சயமாக ஒரு வெற்றி இருக்கும். சூழ்நிலை எல்லாமே மாறுகிறதா இருக்கும். ஆகவே நாம் ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கொஞ்ச நேரம் ஜெபத்தில் அவர்கள் வழி நடத்துவார்கள் என்பதாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருச்சபையார் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் குடும்பத்திலே நடந்ததான ஒரு பெரிய ஒரு விவரமான காரியத்திலே சபையார் எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணினீர்கள். நேரடியாக சந்தித்து ஆறுதலை கூறினீர்கள். அந்த ஃபியூனரலை கையிறுதி சடங்கிலே சில பிரதர்களெல்லாம் கலந்து கொண்டு எங்களது துக்கத்திலே பெரிய ஒரு ஆறுதலையும் எங்களுக்கு ஒரு திட நம்பிக்கையும் கொடுத்தீர்கள். அதற்காக சபையார் அனைவருக்கும், சபையில் இருக்கிற எல்லா சகோதரிகள், தாய் தகப்பன்மார், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் செபித்தவங்க அனைவருக்கும் நாம் இயேசுவின் நாமத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பெரிய இழப்பிலும் ஆவியானவர் பலத்தினாலே எங்களை திடப்படுத்தி கொண்டு தைரியப்படுத்தி கொண்டு பிலிப்பியர் எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, ஆமென், நாங்கள் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சிக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும் என்று சொல்லி அவர் விசுவாச அறிக்கையை அவர் அறிக்கையிடுகிறதைப் போல நாங்களும் அறிக்கை பண்ணி எப்பொழுதும் நாங்கள் இயேசு நல்லவர் என்று சொல்கிறபடியே இப்பொழுதும் இயேசு நல்லவர் என்று சொல்லி மிகுந்த மன தைரியத்தினாலே சாவானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்து எங்களிலே மகிமைப்படும்படியாக அவன் எல்லாவற்றுக்கும் நாங்கள் வாஞ்சியும் தைரியமும் எங்கள் நம்பிக்கையும் கொண்டிருக்கிறபடியினாலே எந்த மரணம் இல்லை அசைப்பதில்லை என்று சொன்னால் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். ஆமென். அப்படி வார்த்தையின்படியாக கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்திலே எங்கள் வேர் ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறபடியினாலே
எந்த அசைவுகள் வந்தாலும் ஒன்றும் எங்களை அசைக்க முடியாது என்று சொல்லி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்காது என்று சொல்லி நாங்கள் தைரியத்தோடு நாங்கள் அறிக்கை பண்ணி தொடர்ந்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ அந்த நாளில் கூட நம் தேசத்திற்காக 2 விண்ணப்பங்களை வைத்து நம்ம ஜெபிப்போம், முழங்கால் படியிடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் தேசத்தின் தேவன். ஹல்லேலூயா. தேசத்தின் மேல் மனம் இறங்குகிற தேவன். சங்கீதம் 46ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறபடியாக பூமியின் பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி கர்த்தருடைய செயல்கள் பூமியிலே நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய விரல் என்று சொல்லி பார்வோன் அன்று எகிப்திலே நடந்த வாதை நிமித்தம் அறிக்கை பண்ணினதை போல இதெல்லாம் கர்த்தருடைய கையினாலே செய்யப்படுகிறது. கர்த்தருடைய விரல் நீட்டப்பட்டு இருக்கிறது. தேசத்தை கர்த்தர் சந்திக்கும்படியாக, தேசத்திற்கு கர்த்தரே மனம் இறங்கும்படியாக, நம்முடைய பலத்தில் அல்ல, அரசாங்கத்தினுடைய பலத்தினால் அல்ல, பேச்சினால் அல்ல, வல்லமையினால் அல்ல, அவனுடைய எந்த ஒரு பிரயாசத்தினாலும் அல்ல, மருத்துவத்தினாலும் முடியாது. ஹல்லேலூயா. தேவன் தான் இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு விசை தேசத்தின் மேல் கர்த்தர் மனம் இறங்கும்படியாக, கர்த்தர் தான் மனம் இறங்க முடியும். ஹல்லேலூயா. என்று சொன்னால் ஸ்தோத்திரம். தேசத்தில் நடக்கிறதான எல்லா அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், அதனால வருகிற எல்லா சாபங்கள், அதனால வருகிற கர்த்தருடைய நியாய தீர்ப்பு, அதனால ஜனங்கள் கூட்டம் கொள்ளை கொள்ளையாய் கூட்டம் கூட்டமாய் அழிந்து கொண்டிருக்கிறபடியினாலே திருச்சபையாரே, நம்முடைய செபமும் நம்முடைய உறுதியும் நம்முடைய ஊக்கமான செபம் மாத்திரமே தேசத்தை மாற்றுதலை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. ஒரு விசைக்கத்தை கண்ணோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனே, சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு வரையதும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தினாலே எங்கள் தேசத்திற்காய்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். தேசத்திலே பூமியிலே ஆண்டவரே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆண்டவரே, இது உம்முடைய செயல் என்று சொல்லி நாங்கள் அறிந்து ஸ்தோத்திரம். எங்களுக்கு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜெயம் இல்லை ஆண்டவரே. பரத்திலிருந்து எங்களுக்கு ஜெயம் வருகிறபடியினால, பரத்திலிருந்து கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறபடியினால எங்கள் கண்கள் பரத்தை நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. தேசத்தின் மேல் கர்த்தர் மனம் இறங்குவீராக. பூமி அனைத்தின் மேலும் ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத கொள்ளை நோயில் இருந்து கர்த்தர் மனம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவர், கடலுக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிற ஆண்டவர், எல்லாவற்றுக்கும் அளவை வைத்திருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு கர்த்தர் முடிவை உண்டு பண்ணுவீராக. இம்மட்டும் நில், மிஞ்சி வராதே என்று சொல்லி ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வாதி நோய்களின் மேல கர்த்தர் ஆண்டவரே உடைய வார்த்தை உடைய சொல்லை ஆண்டவரே அப்பா வெளிப்படுத்துவீராக. ஸ்தோத்திரம். அதற்கு முடிவை உண்டு பண்ணுவீராக. உடைய கரத்தின் கிரியைகளை கர்த்தர் நோக்கி பாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஜனங்கள் எவ்வளவாய் மறித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஹல்லேலூயா. உலக அளவிலே 1 கோடிக்கு மேல ஜனங்கள் மறித்து விட்டார்கள். இந்திய தேசத்திலே 1 லட்சம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்பா. எங்களுடைய தமிழ்நாட்டிலே 1000க்கு மேற்பட்ட ஜனங்கள் பலியாகி விட்டார்கள் ஆண்டவரே. இனியும் பலி வராதபடிக்கு, பலி எண்ணிக்கை வராதபடிக்கு கர்த்தர் சாவை தடுத்து நிறுத்துவீராக. சங்கார தூதரை கர்த்தர் தடுத்து நிறுத்துவீராக. கரம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற கரமாக மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யும் ஐயா. இதற்கு காரணமாய் இருக்கிற சாபங்கள் எல்லாம் மாறட்டும் ஐயா. தேசத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜனங்கள் பாவத்தின் மேல பாவத்தை செய்து கொண்டு தெய்வ பயம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தங்களுடைய பலத்தை சார்ந்து கொண்டு, தங்களுடைய புத்தி ஞானத்தை சார்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களின் எல்லா அறியாமையின் இருள் விலகட்டும் ஐயா. கர்த்தர் மேல ஒரு பயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்கிற தேவனை நோக்கி ஜனங்கள் பார்ப்பார்களாக. பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்களாக. மனம் திரும்ப செய்யும் ஆண்டவரே. உடைய வார்த்தையை அனுப்பி ஜனங்கள் இறுதியில் உணர்வடைய பண்ணும் மட்டும் ஐயா. ஜனங்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்புவார்களாக. தேசத்தின் மேல கர்த்தருடைய இரக்கம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இப்படிப்பட்டதான பாவங்களை எல்லாம் தூண்டுகிற எல்லா சத்ருவின் வல்லமைகள் ஐயா, சத்ருவின் விரல், சத்ருவின் கரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜனங்கள் மீதிலிருந்து எடுக்கப்படுவதாக. ஆண்டவரே பாவத்திலிருந்து ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே எல்லா சத்ருவின் கிரியைகள் தேசத்தை விட்டு ஒழியும்படியாக, அப்படி கிரியைகள் எல்லாம் செயலற்று போகும்படியாக, விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் மரணத்தையும் விதமான ஆண்டவரே பாவங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள் எல்லாம் ஆண்டவரே முறியடிக்கப்படும்படியாக கர்த்தருடைய
உங்களுடைய ஆண்டவரே வல்லமை விளங்க பண்ணுங்க ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஐயா. இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த கொரோனா நிமித்தமாக அநேகர் மரண பயத்துக்குள்ள இருக்கிறார்கள் ஆண்டவரே. மரண பயத்தினால் வருகிற தற்கொலைக்கு நேராக ஜனங்கள் மறைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. ஹல்லேலூயா. அன்று ஆண்டவரே மரண பயத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் மரண பயத்தை நீக்கும்படியாக இந்த பூமியின் மேல ஆண்டவரே வெளிச்சமானீர் வந்தீர் ஐயா. ஹல்லேலூயா. ஆமென். மரணத்தால் ஜெயமெடுத்தவர். ஆமென் ஸ்தோத்திரம். மரணத்தின் கூரை உடைத்தவர். பாதாளத்தின் மேல் ஜெயமெடுத்தவர். ஆமென். ஹல்லேலூயா. அந்த மரணத்தின் மேல் ஆண்டவரே ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை தருவீராக. ஆமென் ஸ்தோத்திரம். மரண பயத்திலிருந்து ஒரு விடுதலை தருவீராக. ஆமென். மரணத்தை ஜெயமாய் விழுங்கின இயேசுவை நோக்கி ஜனங்கள் பார்ப்பார்களாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். மரணத்தை ஆண்டவரே பயத்தினால் விடுதலையாக்குக ஐயா. மரண பயத்தை கொடுத்து கொடுக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் எல்லாம் ஆமென் ஒழியும்படியாக ஆமென் ஜனங்களை கர்த்தர் தைரியப்படுத்துங்க. ஆமென் தைரியப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும் பொழுது இந்தியாவில மரண எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் ஜனங்களுக்கு ஒரு மரண பயம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஜனங்களை விட்டு மரண பயம் நீங்கும்படியாக ஆமென் எல்லாவற்றையும் தைரியமா பேஸ் பண்ணத்தக்கதான ஒரு பலன் ஜனங்களுக்குள்ளாக தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கொரோனாவே இந்த வாதினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே படுக்கையில இருக்கிறார்களோ, யாரெல்லாம் மரணத்தின் விளிம்பில போராடி கொண்டிருக்கிறார்களோ, ஆமென் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களோ கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால கர்த்தரங்களை கரம் தூக்கி எடுப்பீராக. விடுதலை அடைவார்களாக. அந்த வியாதியிலிருந்து கர்த்தரங்களை தூக்கி எடுப்பீராக. ஆமென். குணமடைந்து வீடு செல்லத்தக்கதாக கர்த்தர் ஆண்டவரே மனதை தடுத்து நிறுத்தும் ஐயா. தேசத்தின் மேலே பெரிய காரியங்களை செய்யும்படியாக அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம். இனியும் ஆலயம் திறக்கப்படுமா என்கிற நம்பிக்கையற்றவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே எங்கள் கண்கள் ஆமே பரத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது ஐயா. ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்ட நிலைமையிலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நிலைமை மாறத்தக்கதாக சீக்கிரத்தில் ஆலயங்கள் திறக்கப்படணும் அப்பா. ஹல்லேலூயா. ஆலயத்தில் ஆராதனை உண்டாக வேண்டும். ஆமென். ஜனங்கள் கூடி ஆராதிக்கத்தக்க நாளை கர்த்தர் எங்களுக்கு உண்டாக்கி தரும்படியாக ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதற்காக விசுவாசிகள் ஆண்டவரே தைரியத்தோடு ஊக்கமாய் மன உறுதியோடு எப்பொழுது செபிக்கிறவங்களாக எல்லா சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்குள்ளாக நல்ல விசுவாசத்தை கர்த்தர் தருவீராக. ஜெபவினால நிரப்புவீராக. எப்பொழுதும் ஜெபிக்கிறவங்களாய் மாற்றுவீராக. ஜெபம் ஒன்றுதான் ஜெயம் ஆண்டவரே. ஆமென் ஸ்தோத்திரம். ஜெபத்தினால் மாத்திரம்தான் இந்த தேசத்தை மாற்ற முடியும் அப்பா. இந்த கொள்ளை நோயில் ஒரு மாற்றத்தை காண முடியும் ஆண்டவரே என்பதை ஜனங்கள் உணர்ந்து ஆண்டவரே உடைய பாதத்தை பற்றி கொள்ள, உடைய பாதத்தில் விழுந்து கிடக்க, தேசத்திற்காய் திறப்பிலே நிற்க ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபிக்கத்தக்கதான பாரத்தை எங்கள் விசுவாசிகளுக்கு கத்த தரும்படியாக எங்களுக்கு தரும்படியாக ஆமென். அனைத்து திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு கத்தர் ஆமென் அந்த பாரத்தை ஊற்றி ஆண்டவரே ஜெபித்து ஆண்டவரே பெரிய ஒரு ஜெயத்தை நாங்கள் காண உதவி செய்வீராக. விசுவாசிகளை பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. ஒரு சோர்ந்து போயிடாதபடிக்கு, ஆவியில பலனற்று போயிடாதபடிக்கு, விசுவாச குறைவற்று போயிடாதபடிக்கு கத்தர் பாதுகாப்பீராகப்பா. இந்த நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வருமான குறைவோடு கூட பொருளாதார சரிவில ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாமல் இருக்கிறதான தேவ ஜனங்களுக்கு விசுவாச மக்களுக்கு கத்தர் வேலை வாய்ப்பை உண்டு பண்ணுவீராக. ஆமென். கத்தர் அவங்க குடும்பத்தை ஆதரிப்பீராக, போஷிப்பீராக. இந்த குறைவுபட்ட நாட்களிலும் கத்தர் தப்பாமல் குறைவின்றி ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக உடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக அதை நாங்கள் கண்டு கத்தரை மகிமைப்படுத்தும்படியாக தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. தொடர்ந்து செய்தி பகுதிக்காக நாங்கள் போகிறோம். தேவாவியாளர்களோடு கூட பேசுவீராக. தாசனை கொண்டு உடைய வார்த்தையை வெளிப்படுத்துவீராக. வார்த்தையை எங்களுக்குள்ள ஜீவனாய் வெளிச்சமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா இருளும் மாறும்படியாக, உணர்வற்ற இருதயங்களை உணர்வடையும்படியாக உடைய வார்த்தை கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவருக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.
தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. தேவன் அதிசயமானவைகளை கர்த்தர் நமக்கு செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் இந்த நாட்கள் ரொம்ப கொரோனாவானது மிக வேகமாக பரவி கொண்டு வருகிறபடினாலே தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாக இருங்க. முகக்கவசம் எப்பொழுதும் அணிந்து கொள்ளுங்கள். சானிடைசரை கொஞ்சம் காசு போனாலும் பரவாயில்ல, சானிடைசரை வாங்கி கொள்ளுங்கள். வீட்டுக்குள்ளே போகும்போது சானிடைசர் போட்டு அல்லது கைகள் முகங்கள் தெரிகிற இடங்களில் சோப் போட்டு நல்லா கழுவி கொண்டு வீட்டுக்குள்ளே போகுங்க. பொது இடங்களில் போகும்போது மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ நீங்கள் தூரத்தை கடைப்பிடிங்க, டிஸ்டன்ஸை கடைப்பிடிங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஒரு நாளைக்கு 100 பேர் முகம் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 100 பேருக்கு மேலே போய்கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு வாரத்திற்குள்ளாகவே வெறும் 300 பேரில் 300-350 அப்படி இருந்த அந்த இது ஒரு வாரத்துக்குள்ளாக இன்றைக்கி 700-750க்கு மேலே கடந்து போய்விட்டது. வேலூர் மாவட்டத்தை பார்த்திங்கன்னா 1000 தாண்டி விட்டது. மிக வேகமாக போயிட்டுருக்கு. அதனால் தயவுசெய்து இப்போ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக காத்திருங்க. இந்த சூழ்நிலை மாறட்டும். நாளை தினத்திலிருந்து 29ஆம் தேதியிலிருந்து 50 நாட்கள் தேசத்திலே ஃபாஸ்டிங் ப்ரேயரை வைத்திருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துகிறது. தொடர் சங்கிலி ஜெபம் நடைபெறுகிறது. அதே போல் நம்முடைய சபையிலையும் அந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்க விரும்புகிறவனாக இருக்கிறேன். சபைக்கு வந்து ஜெபிக்க முடியாத ஒரு கட்டமாக இருக்கிறபடினாலே இருக்கிற இடங்களிலே வீடுகளிலேயே அந்த குறிப்பிட்ட நேரங்களிலே ஒரு மணி நேரம் 2 பேராக சேர்ந்து ஜெபிக்க நாங்கள் விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்குள்ள அந்த ஷெட்யூலை நான் போட்டு உங்களுக்கு ஃபோன் மூலமாக தெரியப்படுத்துவேன். எந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஜெபத்தை நாம் தொடர்ந்து அடுத்த 50 நாட்களுக்கு நாம் ஜெபிப்போம். தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் இது ஒன்று சேர்ந்து செய்கிறார்கள். நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், ஒரு மாற்றத்தை தருவார், ஒரு எழுப்புதலை கர்த்தர் தருவார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. ஆகவே நாம் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து போக விரும்புகிறேன். எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனம். எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமாக. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. ஒரு அருமையான நல்ல வாக்குத்தத்தமான வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். அந்த சம்பவத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நடைமுறை காரியங்களை கர்த்தர் சொல்கிறவராக இருக்கிறார். தண்ணீர்களை கடக்கும்போது, ஆறுகளை கடக்கும்போது, அக்னியில் நடக்கும்போது, அக்னி ஜுவாலை, இவைகள் எல்லாமே ஒரு சம்பவங்கள். அந்த சம்பவத்தின் வழியாக நாம் கடந்து போக வேண்டியது இருக்கிறது. தண்ணீர்களை கடக்க வேண்டியதாக இருக்கிறது, ஆறுகளை கடக்க வேண்டியதாக இருக்கிறது, அக்னியிலே நடக்க வேண்டியதாக இருக்கிறது, அக்னி ஜுவாலையிலே நாம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் இந்த நடந்து போகும் ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தின் வழியாக நாம் கடந்து போகிறோம். ஆனால் அத்தனை சம்பவங்களுக்கு நடுவில் ஒரு வார்த்தை மட்டும் நம்மை பலப்படுத்துகிறது. என்னவென்றால், நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருப்பேன். கடந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் உங்களை கடினப்படுத்தி இருக்கும். சில சம்பவங்கள் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கும். சில சம்பவங்கள் உங்களை மிகவும் வருத்தப்படுத்தி இருக்கும். சில சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு துயரத்தை கொண்டு வந்திருக்கும். அது தண்ணீரின் வழியாக கடந்து போனதாக இருக்கும். ஏன் ஆறுகள் வழியாக கடந்து போகிறதா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் அக்னியின் வழியாக போனதாக இருக்கும். அக்னி ஜுவாலையின் வழியாக போனதாக இருக்கும். இது வேதனையும் துன்பத்தையும் கஷ்டங்களையும் கொண்டு வந்ததாக இருக்கும். ஆனால் இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு வார்த்தை கர்த்தர் நம்மை சொல்கிறது, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் இருப்பீங்கன்னா, இந்த காணொலி மூலம் பார்ப்பீங்கன்னா, அல்லது இதை பார்த்து எங்களை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வார்த்தையை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நீங்கள் வார்த்தையை சொல்லுங்கள், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் தண்ணீரை கடந்தாலும், நான் ஆறுகளை கடந்தாலும், நான் அக்னியிலே நடந்து போனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாலுமே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார் என்றால் தேவன் நமக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார்.
அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா? இருக்கிறார். அல்லேலூயா. எங்கே இருக்கிறார்? உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். அது பொய். என்னோடு கூட இருக்கிறார் என்பது தான் மெய். அல்லேலூயா. தூணிலும் துரும்பிலும் இருக்கிறார் என்பது பொய். அவர் இத்து போகிற ஆண்டவர் அல்ல. எனக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார் என்பதுதான் அது மெய்யான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால எனக்கு உபத்திரம் வராது, எனக்கு தோல்வி வராது, எனக்கு கஷ்டம் வராது என்று சொன்னீர்கள் என்றால் இல்லவே இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாலும் நம்முடைய பாடுகள் வழியாக கடந்து போகிறோம். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். 33வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் என்ன செய்தேன்? உலகத்தை என்ன செய்தேன்? ஜெயித்தேன். ஐ ஹாவ் விக்டர் ஓவர் த வேர்ல்டு, ஓவர் த சின். பாவத்துக்கும் உலகத்துக்கும் மேலாக நான் ஜெயிக்கிறவனாக மாறினேன். ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தபடியினாலே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவர் எனக்குள்ளே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உபத்திரம் வந்தாலும் சரி, தண்ணீர் ஆகிய உபத்திரம், ஆறுகள் ஆகிய உபத்திரம், அக்னி ஆகிய உபத்திரவங்கள் இவைகள் வந்தாலும் சரி, நீங்கள் சொல்லணும், ஜெயிக்கிற ஒரு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த ஆறுகளை நான் கடந்து போவேன், இந்த தண்ணீரை நான் கடந்து போவேன், இந்த அக்னியை நான் கடந்து போவேன், இந்த பாடுகளை நான் கடந்து போவேன். இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காணொலி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் பாடுகளிலும், உங்கள் உபத்திரவங்களிலும், உங்கள் கஷ்டங்களிலும், உங்கள் வேதனைகளிலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே, அவர் உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறபடினாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தருவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு காலவேளையில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாம் பெற்றுக்கொள்கிற 3 ஸ்லாக்கியங்களை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு என்னுடைய செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். தேவன் நம்மோடு கூட இருக்கிற ஸ்லாக்கியங்கள் என்ன? ஒரு 3 ஸ்லாக்கியங்கள். தேவன் நம்ம கூட இருக்கிற பாக்கியம் என்ன? ஒரு 3 பாக்கியங்கள், அதில் 3 ஸ்லாக்கியங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, அதில் ஸ்லாக்கியம் என்ன என்கிறதை நான் ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63வது அதிகாரம் 9வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது? அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். சிம்பிளாக அவர் சொல்கிறார், நம்முடைய நெருக்கங்களிலே கர்த்தர் பங்கு வகிக்கிறவராயிருக்கிறார். நாம் நெருக்கப்படும் போது கர்த்தர் நெருக்கப்படுகிறவராக இருக்கிறார். நாம் வருத்தப்படும் போது கர்த்தர் அதை உணர்கிறவராக இருக்கிறார். நாம் சோர்ந்து போகும்போது கர்த்தர் அதை அறிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுடைய நெருக்கங்களிலே அவர் நெருக்கப்பட்டார். அப்படி என்றால் அந்த பாரத்தை ஆண்டவர் சுமந்து கொண்டார். அந்த நெருக்கத்திலே அவர் பங்கு வகிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, மார்த்தாள், மரியாள், லாசரு என்கிற சம்பவம். மார்த்தாள், மரியாள் அவருடைய லாசரு ஆகிய வீட்டுக்கு ஆண்டவர் அடிக்கடி வருகிறதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் லாசரு மிகவும் வேதனைப்பட்டு வியாதிப்பட்டு மரித்து போன சம்பவத்தை நம்ம எல்லாரும் யோவான் சுவிசேஷம் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். வியாதிப்பட்டு இருக்கிற இடத்துல மார்த்தாள், மரியாள் இயேசுவின் இடத்துல சொல்கிறார்கள், நீ ரொம்ப விரும்புகிற சகோதரன் வியாதிப்பட்டு இருக்கிறான், நீ வந்து அவருக்கு சுகத்தை தரணும். ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் 2 நாட்கள் ஆண்டவர் தங்கிவிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4 நாட்கள் கழித்து ஆண்டவர் வருகிறார். வரும்போது மார்த்தாள், மரியாள் சொல்கிறார், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், நீ நேசித்தவன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு மரியாளும் அதே வார்த்தையை அவள் சொல்லி இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவள் அழுகிறார். 35ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்கிறார். ஆண்டவர் லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறார், எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் அவர்களுடைய நெருக்கத்திலே இவரும் நெருக்கப்படுகிறதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த காலவேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ நெருக்கப்படும் போது நான் மாத்திரம் நெருக்கப்படுகிறேன்,
நான் மாத்திரம் தனியா இருக்கிறேன், நான் மாத்திரம் ஒதுங்கி இருக்கிறேன், என்னை கவனிப்பார் யாரும் இல்லை, என்னை சந்திப்பார் யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை என்று அந்த சூழ்நிலையில் அமர்ந்திருப்பாய் என்றால் உன்னுடைய நெருக்கத்திலே கர்த்தர் நெருக்கப்படுகிறார், உன்னுடைய துக்கத்திலே அவர் பங்கு வகிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரத்திலே யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையிலே உட்கார்ந்து ஜெபிக்கிறான். அவனுக்கு ஒரு நெருக்கம் வந்திருக்கிறது. என்ன நெருக்கம் என்றால் தன்னுடைய அண்ணன் படையெடுத்து கொண்டு வருகிறான். யாக்கோபுக்கு பயம் வந்து விட்டது, ஏசா என்னை கொண்டு விடுவானோ என்கிற பயம் வந்து விட்டது. உடனே 32ஆம் அதிகாரத்திலே தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு அவன் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நெருக்கத்தின் நடுவில் ஜெபிக்கிறான். அன்றைக்கு இரவு கர்த்தர் அவனை சந்திக்கிறவராயிருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற தேவ ஜனமே, நீ நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளில் கர்த்தருடைய சமூகத்தை அமர்ந்து நீ ஜெபிப்பாய் என்றால் உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை தருகிறார். உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர், நம்முடைய வருத்தத்தை காண்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர், நம்முடைய நெருக்கத்தை காண்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அதே ஆதியாகம புஸ்தகத்திலே ஹல்லேலூயா 18ஆம் அதிகாரம் ஆகாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு அவள் எஜமானை விட்டு வெகு தூரத்தில் போய்விட்டாள். தண்ணீரும் இல்லை, சாப்பாடும் இல்லை. குழந்தை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு இடத்துல வைத்து விட்டு தனியே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். ஆகார் மட்டும் அழவில்லை, குழந்தையும் மிகவும் அழுததை வேதத்தில் வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, குழந்தையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். குழந்தையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. நீ கண்ணீரோடு இருக்கிறாயா? உன் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். மன கிளேசத்தோடு இருக்கிறாயா? உன் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். பாரத்தோடு இருக்கிறாயா? உன் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அவர் சத்தத்தை கேட்டு அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. உடனே ஆண்டவர் தோன்றி ஆகாரை பார்த்து, நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய்? உன் குழந்தை ஏன் அழுது கொண்டு இருக்கிறது? ஆண்டவரே, நாங்கள் தாகத்தினாலே வாடுகிறோம், எழுந்திரு, உன் குழந்தையை எடுத்துக்கோ, நான் உனக்கு காண்பிக்கிறேன். அங்கே ஒரு துறவை கர்த்தர் தோன்றினார், ஒரு துறவை உண்டாக்கினார். அந்த துறவை காணும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆகார் அந்த தண்ணீரை மொண்டு குடித்து சொல்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரனே, சகோதரி, இந்த செய்தியை கேட்கிறவர்களே, கர்த்தர் உங்களை காண்கிற ஆண்டவர். உன் நெருக்கத்திலே கர்த்தர் நெருக்கப்படுகிறவராயிருக்கிறார். நிச்சயமாக உனக்கு நல்ல பதிலை தருவார். ஐயோ, நான் நல்ல ஜெபம் பண்ணினேன், ஆனாலும் நான் இன்னைக்கு நெருக்கப்பட்டு ஒண்ணும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன்னு சொல்லுகிறா? இல்ல, கர்த்தர் செய்தது எல்லாமே நன்மைக்கு எதுவாக தான் செய்வார். ஒருவேளை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்றால் அது சில நெருக்கங்களின் நடுவிலே கடந்து போய் தான் கர்த்தர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். நீங்கள் பைபிளில் எங்கே வாசித்தாலும், விசேஷமாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தாலும், எல்லாரும் ஒடுக்கப்பட்டதுக்கு காரணம் அதிக மேன்மை அடைவதற்காக, அதிக நன்மை அடைவதற்காக. அப்படி என்றால் நீங்களும் நானும் நன்மை அடைவதற்காகவே கர்த்தர் சில நேரங்களில் நம்மை நெருக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறவராயிருக்கிறார். அப்படி நாம் நெருக்கப்படும் போது கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது ஸ்லாக்கியம் என்ன? தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது ஸ்லாக்கியம் என்ன? யாத்ராகம புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எப்படியாக வாசிக்கிறோம்? வாசியுங்கள். யாத்ராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எனக்கும் உங்களுடைய ஜனக்கும் உங்களுடைய கண்களில் கிருபை கிடைக்கும் எதினாலே அறியப்படும், நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தர் என்று கடைசி வரை சொல்லுகிறது விளங்கும் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் அங்க பார்த்து சொல்கிறார், நான் உங்களோடு கூட வருகிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன். என்னோடு கூட இருக்கிறதுனாலே கர்த்தர் எனக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது ஸ்லாக்கியம், தேவன் நம்மை விளங்க பண்ணுகிறவராயிருக்கிறார். நான் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்ல என்றால், நான் தேவனுடைய பிள்ளை என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை என்பதை கர்த்தர் காண்பிக்கிறவராயிருக்கிறார், பிறருக்கு காண்பிக்கிறவராயிருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவஜனமே, இன்றைக்கு நீ நெருக்கப்பட்டு ஆறுகளின் வழியாக, தண்ணீர்கள் வழியாக, ஹல்லேலூயா, நெருப்பின் வழியாக கடந்து போனாலும் நீ தேவனுடைய பிள்ளை என்பதை கர்த்தர் விளங்க செய்ய வேண்டிய காலம் வந்து விட்டது. அந்த காலத்திலே கர்த்தர் நிச்சயமாய் உன்னை விளங்க செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்துகிற தேவன், God exposes. தேவன் உன்னை வெளிப்படுத்த செய்கிற தேவன் இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? உன்னோடு கூட இருந்து கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார்.
அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருந்து தான் அந்த காரியத்தை செய்கிறார். பாருங்கள், தெரிந்த ஒரு சம்பவம் தானியேல் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் 3 பேர் அல்லவா நாம் அக்னியிலே போட்டோம் என்று சொல்லுகிறார். ராஜா சொல்லுகிறான், 3 பேர் அல்லவா நாம் அக்னியிலே போட்டோம், 4வது ஒரு நபரானவர் இந்த அக்னி ஜாலையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்களே, யார் இந்த 4வது நபர் என்று சொல்லி அவர்கள் விசாரித்த போது அங்கே இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள், அவர் தேவதூதனை போல இருக்கிறார்களே, 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேனே, அவர்கள் ஒரு சேதமும் இல்லையே, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்தருக்கு ஒப்பாயிரு. தேவன் அவங்களோடு கூட இருக்கிறபடினாலே தேவன் அவங்களோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, இன்னைக்கு நமக்கு வருகிற பிரச்சனை, நமக்கு வருகிற நெருக்கம், நமக்கு வருகிற சோதனையை அநேகர் பார்த்து, நீ கிறிஸ்தவன் தானே, நீ ஆண்டவருடைய பிள்ளை தானே, நீ நல்லா ஜெபிக்கிறவன் தானே, அப்புறம் ஏன் உனக்கு இவ்வளோ பிரச்சனை, அப்புறம் ஏன் உனக்கு இவ்வளோ போராட்டம், அப்புறம் ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்படுற என்று சொல்லி நம்மை பார்த்து அநேகர் ஏசுகிறதும் பேசுகிறத நாம் கேட்கிறோம், நம் காதுகளில் விழுகிறதை காட்கிறோம், நம்மை குறித்து குறை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் உடனே நமக்கு செய்கிறவர் அல்ல. உயர்த்தப்பட வேண்டிய காலம் வரும் வரைக்கும் கர்த்தர் காத்திருக்கிறார். அந்த காலம் வந்த உடனே அநேகர் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, அநேகர் அதிசயப்படுகிற அளவுக்கு நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை உங்களுக்கு கர்த்தர் இந்த செய்தி கொடுக்கிறார். இந்த காணொலி மூலமாக உட்கார்ந்து செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரன் சகோதரி, உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், ஏற்ற நேரத்தில் wait upon the Lord for the right time. சரியான நேரத்திற்கு காத்திரு, சரியான நேரத்திற்கு அமர்த்திரு. ஏற்ற வேளையில கர்த்தர் முன்னோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் விளங்க செய்கிறவராய் இருக்கிறார். என்னாகம புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு போகும்போது பூரிக்கைகளையும் பெருந்தொனியாய் முழங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நினைவு கூறப்பட்டு, நல்ல வாசிங்க, நீங்கள் உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. பகைஞருடைய கையிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு கர்த்தர் விளங்க செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய கர்த்தர். ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், உங்கள் ஜெபத்தை நிறுத்தி விடாதீர்கள், உங்களுடைய துதியை நிறுத்தி விடாதீர்கள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிறுத்தி விடாதீர்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை விடுவியாமல் போனாலோ நீ சொன்னதை நாங்கள் செய்ய மாட்டோம், ஆண்டவர் சொன்னதை தான் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி வைராக்கியம் நின்றார்கள். நான் ஜெயிக்கிறேன், அந்த நேரத்தில் அவங்க ஜெபம் கேட்கப்பட்டது போல தெரியல. கயிறு கட்டும் போது ஐயோ ஆண்டவரே ஜெபத்தை கேட்டது மாதிரி தெரியல. அவர் தூக்கிட்டு போகும்போது என் ஜெபம் கேட்கப்பட்டது மாதிரி தெரியல. அக்னிக்குள்ள தூக்கி போடும்போது கூட ஜெபம் கேட்கப்பட்டது போல தெரியல. பல நாட்களா ஜெபம் பண்ணீங்க, உங்க ஜெபம் கேட்கப்பட்டது போல தெரியலையா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் கடைசி கட்டத்தில் தான் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை விளங்க செய்வதற்கு கர்த்தரே இறங்கி வந்து உதவி செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நெருக்கப்படும் போது அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருந்து நீ தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் விளங்க பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக தேவன் கொடுக்கிற சாக்கியம் என்ன? தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது தேவன் கொடுக்கிற சாக்கியம் என்ன? யாத்ராகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்கள். யாத்ராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது. அதற்கு அவர் உடன்படிக்கை பண்ணுகிறேன், எந்த ஜாதி நடத்திலும் அதிசயங்களை செய்வேன். நல்ல கவனிங்க, உன்னோடு கூட இருந்து இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செயல்களை காண்பார்கள். அடுத்து கடைசி சொல்கிறார், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம். மூன்றாவது ஸ்லாக்கியம், கர்த்தர் பயங்கரமான காரியங்களை நமக்காக செய்வார். முதலாவது நெருக்கப்படும் போது நம்மோடு கூட இருப்பார். ரெண்டாவது நம்மை விளங்க பண்ணுவார், நான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணுவார். மூன்றாவது நமக்குள்ளே பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாகவே எதிர்பார்ப்புக்கு மேலான காரியத்தை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர்.
எதிர்பார்ப்புக்கு மேலாக. இன்னைக்கு பார்த்தா அது குறைவா தெரியும், இன்னைக்கு பார்த்தா அது சிம்பிளா தெரியும். ஆனா ஒரு நாள் வரும், அது பயங்கரமான காரியங்கள் உண்டாகிறதாக காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் பயங்கரமான காரியங்களை செய்கிறார்? ஒரு 3 காரியத்தை சொல்கிறேன், ஏன் பயங்கரமான காரியங்களை செய்கிறார் என்று. எரேமியாவின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்க்கும்போது, எரேமியா 20ஆம் அதிகாரம் 11வது வசனம், அவர் பிள்ளைகளோடு அவர் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக. என்னன்னா நான் சொல்லுவேன், நம்மோடு கூட நான் இப்படி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று எதிரிகளுக்கு காண்பிப்பதற்காக பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். ஏன் பயங்கரமான காரியங்களை செய்கிறார் தெரியுமா? நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை எதிரிகள் கண்டு கொள்ள வேண்டும். நமக்கு விரோதமாக இருக்கிற சத்ரு, நமக்கு விரோதமாக இருக்கிற போராட்டம், நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா நெருக்கங்கள், இவர்கள் கண்டு கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று. அல்லேலூயா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் யாக்கோபை சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு சொன்னதை செய்யவளவும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார். இப்போ 35ஆம் அதிகாரத்தில் அவன் திரும்பி வருகிறான். திரும்பி வரும்போது எதிரி அவனுக்கு எதிராக புறப்பட்டு வருவான். காரணம் அவன் எதிரி யாரெல்லாம்? அண்ணா ஏசா மட்டும்தான். இப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னா, ஐயோ என்ன நிலவரம் நடக்குமோ தெரியலையாடு. 35ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ஏசா சண்டை போடுறதுக்கு பதிலாக அவனோடு கூட சம்பந்தம் கலந்து கொள்கிறான். சண்டை போடுவதற்கு பதிலாக ஒப்பந்தமாகிறான். சண்டை போடுவதற்கு பதிலாக கை குலுக்கிறான். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இந்த காலத்தில் செய்தியை கேட்கிறவர்களே, உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் எதிரிகள் காணும்படியாக பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. 2வது, ஆண்டவர் எதிரிகள் ஏன் பயங்கரமான காரியங்களை செய்கிறார்? 65வது சங்கீதத்தில் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நமக்கு உத்தரவு அருளுவதற்காக கர்த்தர் நமக்கு பயங்கரமான காரியங்களை செய்கிறார். 65ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியின் கடையாந்தரங்களில் தூரமான சமுத்திரங்களில் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீ பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருள்கிறீர். God replies to us. God answered to us. தேவன் நமக்கு பதிலை கொடுக்கிறவர். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சகோதரிய, உன்னை பார்த்து சொல்கிறாங்களா, நீண்ட நாட்களாக சர்ச்சுக்கு போகிற, ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல, ரொம்ப நாளாக ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுற, ஒன்றும் நடந்த மாதிரி தெரியலையே, உன்னை எவ்வளோ நாள் நீ உட்காந்து ஜோமணி அது நடக்கும் இது நடக்கும்னு நீ சொல்லுவேன், ஒன்றும் நடந்த மாதிரி தெரியலையே. இப்படி யாராவது சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்யும் போது உன் ஜபத்தை கர்த்தர் கேட்டார் என்று மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, உங்களுக்கு கர்த்தர் உத்தரவு அருளும் போது, கர்த்தர் உங்களுக்கு பதில் தரும்போது, நிச்சயமாக அநேகர் உங்களிடத்தில் வந்து சொல்வார்கள், கர்த்தர் அவங்களுக்கு பயங்கரமான காரியங்களை செய்தார், கர்த்தர் அவங்களுக்கு பயங்கரமான காரியங்களை செய்தார். இதே நிமித்தமாக கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். ஏன் பயங்கரமான காரியங்களை செய்கிறார்? 1 சாமுவேல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக, உண்டாகுவதற்காக, நடப்பிக்கப்படுவதற்காக கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்கிறார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறோம். 23 அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் அந்த வசனம் சொல்லுகிறது, பயங்கரமான காரியங்களை செய்யும் போது தேவன் மகிமையானவைகளை செய்கிறார். 47ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலையும் 47ஆம் அதே 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், கர்த்தர் பயங்கரமானவர், அவர் பயங்கரமான காரியங்களை செய்து முடிக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இதை செய்வதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், அவருடைய மகிமை விளங்குவதற்காக. நல்ல கவனியுங்க. ஆண்டவர் மகிமையானவர் என்பது அவர் யார் மூலமாய் வெளிப்படுத்துகிறார் என்றால், உங்கள் மூலமாய், என் மூலமாகத்தான் வெளிப்படுத்துகிறவராக. நீங்களும் நானும் அந்த பாக்கியத்தில் கர்த்தர் எவ்வளவு மகிமை உள்ளவர் என்பதை எப்படி காண்பிக்கிறார் என்றால், நம் மூலமாகத்தான் காண்பிக்கிறார். ஆகவே நமக்கு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்து
நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியங்களை சொன்னேன். தேவன் நம்மோடு கூட இருக்கும் போது கர்த்தர் நமக்கு கிடைக்க 3 சாக்கியங்கள். முதலாவது, நாம் நெருக்கப்படும் போது அவர் நெருக்கப்படுகிறார். 2வது, நம்மோடு கூட அவர் விளங்க செய்கிறவராக இருக்கிறார். 3வது, நம்மோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்கிறார். இந்த 3 காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நமக்குள்ள சில கண்டிஷன் தேவைப்படுகிறது. 2 கண்டிஷன் மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கிற நிபந்தனைகள் என்னென்ன நிபந்தனைகள்? ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனத்திலையும் 3வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2-3. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்து தேசத்துக்கு போகாமல் நான் அவனுக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. அந்த வசனத்தில் சொல்கிறது 3ஆம் வசனத்தில் நான் உன்னோடு கூட இருந்து. எப்போ நான் உன்னோடு கூட இருப்பேன் தெரியுமா? 2வது வசனத்தில் சொல்கிறது, எகிப்து தேசத்திற்கு போகாத. நீ எகிப்து தேசத்துக்கு போகாமல் இருப்பீன்னா நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும்னா பாவமாகிய உலகத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது. எகிப்து என்பது பாவத்தை குறிக்கிறது. எகிப்து என்பது சாபத்தை குறிக்கிறது. எகிப்து என்பது இச்சைகளை குறிக்கிறது. எகிப்து என்பது இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷங்களை குறிக்கிறதா இருக்கிறது. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷங்களும் பாவங்களும் இச்சைகளிலும் விழாது இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நமக்குள்ளே எகிப்துகள் இருக்கிறது. பணத்தின் நிமித்தமாக, ஆசைகளின் நிமித்தமாக, இச்சைகளின் நிமித்தமாக, பொருளின் நிமித்தமாக, இன்றைக்கி லௌகீக இன்பங்களின் நிமித்தமாக நமக்குள்ள நிறைய எகிப்துகள் இருக்கிறது. இந்த எகிப்துகள் எல்லாவற்றையும் நாம் எடுத்து போட்டால்தான் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்பதை நாம் எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லாமல் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கிற பாவ கிரியைகளை எடுத்து போடுவோமாக. நமக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை நாம் எடுத்து போடுவோமாக. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது, விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் ஏது? அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம். நீ அவர்களோடு கலவாமல், அவர்களோடு கூட என்ன செய்யாத? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் நான் நினைக்கிறேன், அவர்களோடு கூட கலந்து கொள்ளாமல் நீ வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வேணும்? நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். நீங்களே தேவனுடைய, நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். யோவான் சுவிசேஷத்தில் நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி 14ஆம் அதிகாரத்தில் உங்களுக்குள்ளே தங்கியிருப்பேன் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். அப்போ கர்த்தர் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் எகிப்துக்குள்ளே போகாதபடி நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 2வது கண்டிஷனை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 31ஆவது அதிகாரத்தில், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் அழகாக சொல்கிறார், கர்த்தர் யாக்கோபை நோக்கி, பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன்னை இடத்தாருக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் அப்பா வீட்டுக்கு நாம் திரும்பி வர வேண்டும். அப்பா வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும். அப்பா வீட்டுக்கு யாரெல்லாம் திரும்பி வருகிறார்களோ அவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அப்பா வீட்டிலே தான் சந்தோஷம் இருக்கிறது. தகப்பன் வீட்டிலே தான் நமக்கு சமாதானம் இருக்கிறது. பாருங்கள், கர்த்தருக்கு லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இளைய குமாரன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, 11ஆம் அதிகாரம், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தது. அந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இளையவன் எல்லா சொத்துக்களையும் வாங்கி போய்விட்டான். நம்மளுக்கு தெரிந்த சம்பவம் தான். எல்லாம் செலவழிந்த உடனே மனம் திரும்பி என் அப்பா வீட்டுக்கு நான் வேலைக்காரனாகி இருப்பதற்காக நான் போகிறேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினான். பன்றி மேய்க்கிற அந்த தொழிலை விட்டுவிட்டு தகப்பன் வீட்டுக்கு எழுந்து வருகிறான். தூரத்தில் வருகிறதை அவங்க அப்பா கண்டபோது, இவன் இவ்வளவு துரோகம் செய்து விட்டானே, இவ்வளவு பண்ணிட்டானே, இவனை நான் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று அப்பா சொல்லவில்லை. அவன் தூரத்தில் வருகிறதை கண்டவுடனே ஓடி போய் அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு, என் தகப்பன் மரித்தவன் இப்பொழுது உயிரோடு எழுந்து விட்டான் என்று அவனை சேர்த்துக் கொள்கிறவர் நம்முடைய அப்பாவாயிருக்கிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. செய்தி கேட்கிற தேவஜனமே, அப்பா வீட்டுக்கு வருவாய் என்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அப்பா வீட்டுக்கு வருவாய் என்றால் உனக்கு கர்த்தர் மோதிரத்தை தருவார். அப்பா வீட்டுக்கு வருவாய் என்றால் உனக்கு வஸ்திரத்தை தருவார். அப்பா வீட்டுக்கு வருவாய் என்றால் உனக்கு விருந்தை உண்டாக்கி தருவார். மோதிரம் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. வஸ்திரம் என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. விருந்து என்பது கர்த்தருடைய வருகை என்ற ரகசிய வருகைக்கு பின்பதான அடையாளத்தை குறிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை தருவார். கர்த்தர் உனக்கு ரட்சிப்பை தருவார். பரலோகத்துக்கு உன்னை சேர்த்துக் கொள்ள என் தேவன் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, அப்பா வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். யாரெல்லாம் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். இந்த வருகிற மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. எல்லாரும் முழங்கால் படிக்கிடுவோமா? நம் கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே உங்க நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே. ஹல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே எங்களோடு கூட இருப்பதினாலே நடக்கிற 3 காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் நெருக்கப்படும் போது நீர் நெருக்கப்படுகிறதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறதை விளங்க பண்ணுகிறீர். நீர் எங்களோடு கூட இருக்கிற ஒரு பயங்கரமான காரியங்களை நீர் செய்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, கையிலே உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். தீங்கு வருகின்ற நேரம் எல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற நேரம் எல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். கூடார மறைவில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஆண்டவர் பிதாவின் சமூகத்திலே நமக்கு அப்பா என்று சொல்லப்படுகிறவர் பிதாதான். நமக்கு தகப்பன் என்று சொல்வது பிதாதான். பிதாவின் சமூகத்தில் நாம் வரும்போது, தகப்பனுடைய சமூகத்தில் வரும்போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் நாம் நெருக்கப்படும் போது அவர் நெருக்கப்படுகிறார், நம்மை விளங்க பண்ணுகிறார், பயங்கரமான காரியங்களை செய்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய 2 காரியம். எகிப்துக்கு போகாதீர்கள். ஹல்லேலூயா. அப்பாவுடைய சமூகத்துக்கு வாருங்கள், தேவ சமூகத்துக்கு வாருங்கள்.
நிச்சயமாக உங்களோடு கூட இருந்து வருகிற நாட்களெல்லாம் உங்களை நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய பிரசனமும் உங்களுடைய கிருபை எங்களோடு இந்த வார்த்தைகளை எங்களை பலப்படுத்திட்டு நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை விளங்க பண்ணுங்க. நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர் என்பதை நீர் காண்பித்தரலும். வருகிற ஜூலை மாதத்தில் எங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை காட்டுங்க. ஆராதனை நடத்த வழியை திறந்து கொடுங்க. நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிற எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. எங்கள் மேலே இரக்கம் பாராட்டுங்க. எங்கள் மேலே தயவு பாராட்டுங்க. உடைய சமாதானம், உடைய கிருபை, உடைய பிரசனம் தொடர்ந்து வழிநடக்கும். இதை கேட்கிற, பார்க்கிற, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு அதில் ஆசீர்வதிப்பீராக. கிருபையுள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரே. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரே. அவர் செய்த சகல வாக்கிலும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சிநேகமும் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமையோ உமக்கே. ஓ எல்லாம் ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோ உமக்கே. ஓ நீயே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனம் மகிமையோ உமக்கே. ஓ எல்லாமும் ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோ உமக்கே. ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். 1ஆம் தேதி காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இந்த வாக்குத்தத்தம் ஆராதனை நடைபெறும். அதுவும் காணொளி மூலமாக தான் ஒளிபரப்பப்படும். நீங்களும் அதில் கலந்து கொள்ளுங்கள். அதோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.